வைக்கணும். ம் ம். கிம் கஹனம் ம் ஸ்திரீ சரிதம். ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு ஆக்சுவலா. ஆ ரொம்ப டென்ஸ். ககனம்னா ஆக்சுவலா வனம் சொல்லலாம், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ககனம்னா ரொம்ப டென்ஸ். டென்ஸ்னா என்ன அர்த்தம் தெரிய முடியாது இல்ல. இஃப் இட் இஸ் வெரி டென்ஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு see that. ஓ ஓகே. அந்த லாஜிக்ல இங்க சொல்றாங்க. ஓகேயா? So அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ரீ சரிதம். லேடிஸோட சரிதம் அப்படின்னா அவங்க என்ன பண்றா ஏது பண்றா நமக்கு புரியாது அப்படிங்கிற அர்த்தம். இது எப்பவுமே சொல்வாள்ல லேடிஸோட மனசு சொல்லுவா இல்லையா. இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீக்கா சொல்லியிருக்காரு. நம்ம அதை பேஸ் பண்ணி போறதுனால போலாம். ககனம் இங்க வந்து ககனம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம டென்ஸ்ங்கிற மீனிங் எடுத்துக்கணும். ககனகா அப்படிங்கிற வேர்டு ஒண்ணு இருக்கு, அது ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரெலவெண்டே கிடையாது. ஸ்டில் இங்க கரணம் காரணம் கர்த்தா ககனோ குகக அப்படிங்கறதே வந்து விஷ்ணுங்க அர்த்தம். ஏன்னா விஷ்ணுவை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இங்க வந்து ககனம் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஸ்ரீயோட சரித்தம். ஸ்ரீ சரித்தம்னா ரியலா பார்த்தனா சரதி அப்படிங்கிற தாத்து இல்லையா. சரதிங்கிற தாத்து என்னத்தை மீன் பண்றது? மூவ்மெண்ட். ஓகேயா? சோ அந்த சரதிங்கிற தாத்துல இருந்து வந்துதான் அந்த சரித்தம் அப்படிங்கிற இது விஷயம் வந்திருக்கு. சோ என்ன விஷயம்? ஸ்திரீனா மனக ஞாத்தும் அசக்கியம். லேடிஸோட மனசு ஆக்சுவலி இங்க வந்து அவங்க நடவடிக்கைன்னா ஏதோ தப்பா அர்த்தம். சோ நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்திரீனா மனக ஞாத்தும் அசக்கியம். லேடிஸோட மனசை வந்து நம்மளால அறிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது மெயினா வந்து இது எல்லாமே சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஆம்பளைக்கு சொல்ற மாதிரி தான் ஃபுல்லா இருக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. முன்னாடி கூட பார்த்தோம் அம்மா மாதிரி பாக்கணும் அந்த மாதிரி எல்லாம். சோ லேடிஸ் எப்படி பாக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா தேவி ஸ்வரூபிணி அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு போட்டோ அனுப்பல போல இருக்குல்ல, இப்படியே அனுப்பிச்சுடுறேன், சொல்லிண்டே அனுப்பிச்சுடுறேன். சோ லேடிஸ் எப்படிப்பட்டவா அப்படின்னு கேட்டேன்னா தேவி ஸ்வரூபிணி அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம அந்த ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவோம்ல, யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுக்கணும். சோ லேடிஸ் எப்பவுமே ஒய்ஃபை தவிர மிச்சம் எல்லாரையும் வந்து பாக்குறது எப்படி பாக்கணும் அப்படின்னு கேட்டனா ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்கணும். அது அடிக்கடி நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்காரு. இவர் சொல்றது இல்ல ஆக்சுவலா, இவர் வந்து ஒரு சென்டென்ஸ்ல சொல்லிட்டு போறதுல டீக்கால இவ்வளவு விஷயம் வருது. சோ லேடிஸோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தனா சித்தம் வந்து கோமலமஸ்தி. அவங்க மனசு ரொம்ப சாஃப்டா இருக்கு. அவங்க நேச்சர் பிசிக்கலி வந்து அபலா. ந பலமஸ்ய அஸ்தி இதி அபலம். இங்க வந்து லேடி எஸ்யாசான்னு போட்டா அபலா. அபலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அபலைகள்னு தமிழ்ல கூட சொல்லுவாங்க. அபலாங்கிறது பலம் இல்லாதவள் அப்படின்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சோ எப்படி வந்து ஒரு வனத்துல போனா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ல கால் வச்சு வைக்கத்தை எப்படி நம்ம கால் வச்சு நடப்போம், கேர்ஃபுல்லா பண்ணுவோம். சோ லேடிஸ் விஷயத்தை டீல் பண்றது அத மாதிரி ஜாகரூகதையா ஏவ தாக திருஷ்டவியா. அவங்கள பாக்கத்தையும் அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். எல்லாம் மாத்திரஸ்வரூப பாவத்துல நம்ம பேசணும் அப்படிங்கிறாங்க. யார் வந்து அவங்களோட மனசு ரியலா ஒருத்தன் புரிஞ்சுட்டானோ அவன் தான் வந்து புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணிருக்க. இங்க வந்து எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ராமர் தான் எடுத்துட்டார். இப்போ ராமர் வந்து சீதை கிட்ட போயிட்டு நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா ப்ராபபிலி வந்து என்னடா அது டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு தோணிருக்கோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன்னா நான் ஃபாரஸ்ட் போறேன், நீங்க சேஃபா இரு, அந்த இடம் ஒன்னால வர முடியாது, கஷ்டம் அப்படின்னு கேர்ஃபுல்லா பேசினாரு. சோ அவ சொன்னா இல்ல நான் உங்களை விட்டு வர மாட்டேன், நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தானே டிசைட் பண்ணிட்டான். சோ இந்த மாதிரி ஒரு வந்து கம்பல் மாதிரி பண்ணாம அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமரை ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொன்னேன். சொல்லிட்டேன் அப்படிதான் ஆக்சுவலி பார்த்தா. மிச்சம் எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அன்னபூரணி சாப்பாடு போடுறவள் எல்லா வீட்லயும் லேடிஸ் தானே சாப்பாடு இன்னி வரைக்கும்
ஆமா So, ஆமா. அந்த லாஜிக்னு சொல்லலாம். ஓகே மேம், இந்த சரித்தம் வந்து சரதி தாத்துவே சரத்தியா இல்ல வெறும் சர்ரா? சர்தாத்து, பட் அது எப்படி எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் பிரத்யயம் ஆட் ஆகுதுன்னு எனக்கு ஐ எம் நாட் ஷுர். பட் தாத்து வந்து சர்தாத்து பார்த்தாலே தெரியும். சர் தாத்து, நான் சரதி தாத்துன்னு சொல்லிட்டேன். சர் அது ஷுவரா சொல்லலாம், தைரியமா பார்க்காமே சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் நான் அதை மாத்தின்னு இருக்கேன். அடுத்த ஸ்லோகத்துக்கும் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கேன் போட்டோ. மேம் சர் வந்து சா போட்டு ரா போட்டு கீழே ஒரு ஹலன் போடணும், கரெக்டா? எதுமா சர் எப்படி ஸ்பெல்லிங்? சா போட்டு இரு, ரா போட்டு கீழே அந்த இது ஹலன். ஆமா ஆமா சர்தாத்து. ஓகே ஒரே நிமிஷம். ஏது அவசரம். சர் தாத்து. ஓகே, நான் சரதி தாத்துன்னு போட்டுட்டேன். அது தாத்து இஸ் சர். சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் படிக்கவா? படிங்க. கஹ சதுரஹ யோ ந கண்டிதஹ தேன. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து லாஸ்ட் ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்றது. கஹ சதுரஹ யோனோ கண்டிதஹ தேன அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சதுரன்னா ஆக்சுவலா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, சதுரனாலே நிபுணக குஷலக காரிய குஷலக காரிய சமக. யார் வந்து ஒரு வேலை செய்யறதுல நம்மளே சொல்லுவோம்ல, அவ புத்திசாலி, வேலையை எப்படி பண்ணணும்னு தெரியுமா, இதெல்லாம் சதுரக அப்படின்னு வரும். இவன் தூத லட்சணத்துல ஒண்ணு ஃபர்ஸ்ட் இதுவே வந்து சதுரக அப்படின்னு வரும். நம்ம படிச்சிருக்கோமா, நீங்க அடுத்த வாட்டி தான் படிக்க போலே. ஸோ சதுரகனா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவன் காரியத்தை. சரியா? இப்ப வந்து ஒரு சதுரன் வந்து எப்பவுமே ஒரு மோகத்துல போய் மாட்டிக்க மாட்டான், பிகாஸ் ஹி நோஸ் ஹவு டு டூ அப்படிங்கறதுனால. கிந்து மூர்க்கக முக்கியத்தி சதுரக நான் ஏவ முக்கியத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு கொட்டேஷன் ஒண்ணு சொன்னார். சரி, அப்ப யாரு அவன் சதுர, எவன் புத்திசாலி அப்படின்னா இங்க கூட ஏன்னு தெரியல, இதுல அந்த போன ஸ்லோகத்துல இருந்துதான் எடுத்துருக்கார். தேன அப்படின்னு, தேன யக ந கண்டிதக அப்படின்னு இருக்கு மீனிங். யக ந கண்டிதக தேன அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இந்த தேன என்ன ரெஃபர் பண்றது அப்படின்னா, யக ஸ்ரீனாம் சரித்தேன, லேடிஸோட அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ந கண்டிதக. கண்டிதகன்னா நம்ம சொல்றது எப்படின்னா உடஞ்சு போகாம இருப்பான்னு சொல்லுவோம்ல, பின்னமாகாம இருக்கிறது. சோ யார் உடஞ்சு போகாம இருக்காளோ அவன் தான் வந்து கரெக்ட். தட் இஸ் ஹி இஸ் த பர்சன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ இங்க அகைன் வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, விஸ்வாமித்ரர் எடுத்திருந்தாரு. விஸ்வாமித்ரர் வந்து பயங்கர சக அப்படி அவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, ஸ்திரீ பிரபாவாத், அந்த அப்சரஸ்வதி மேனகாவால மோகம் அடைஞ்சிட்டார் இல்லையா? அவர் மனசு வந்து மிச்சவங்க மனசையும் உடைக்க கூடாது. ஆக்சுவலி இங்க ரியலா சொல்ல வந்தது என்னன்னா, ஸ்ரீனாம் சரித்தேன அவங்களோட ஆக்டிவிட்டிஸால கண்டிதக, அவங்க ஆக்டிவிட்டிஸால இவங்க உடையக்கூடாது. இவர் வந்து அவளை பார்த்து மயங்கிட்டார், சோ உடைஞ்சிட்டார், மோகம் வந்துருச்சு அவருக்கு. ஓகேயா? எக்ஸாம்பிள் வந்து யார் மாதிரி இருக்கணும் அப்போ அப்படின்னா, ராமர். அகைன் ராமர் மாதிரி இருக்கணும். ராமர் என்ன பண்ண, சூர்பனகா வந்து அவளை மயக்க ட்ரை பண்ணா. அப்ப கூட ராம சூர்பனகையாபி ந காமவசம் பிராப்தவான் அப்படின்னு பிராப்த போட்டிருக்கேன். அதனால அந்த மாதிரிதான் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும், இந்த சதுரவோட டெபினிஷன் நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டனா, ஹிருதயம் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கும். அவக்ரதானா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும், வக்ர புத்தி இல்லாம இருக்கணும். வக்ர புத்தினா நம்ம லிட்ரல் அந்த காம வக்ரம் மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் சொல்லுவா பாத்தீங்களா, மனசு ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம். மகாத்மனா குவாலிட்டி என்னன்னு இல்லையா? சோ அவங்கதான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். அப்புறம் என்ன கிம் கர்த்தவியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆக்ட் பண்ணணும். ஓகே, சோ வாழ்க்கையில கிமபி ஜீவனே பவத்து பவத்தின்னு போட்டிருக்கேன். வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும், கிமபி ஜீவனே பவத்து. அப்ப கூட யகன கண்டிதக பவதி, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கலங்காம கண்டிதனா உடஞ்சு போகுது. லிட்ரல் மீனிங்ஸ் வந்து உடஞ்சு போயிடுவான்னு நம்ம தமிழ்ல கூட யூஸ் பண்ணுவோம். அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்கேயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சதுரக எப்படி இருக்கணும், ஹிருதயம் சுத்தம் அவக்ரதா கிம் கர்த்தவியம் இது சக
தேன ஞாத்தவ்யம். அதுக்கப்புறம் என்ன ஜீவனே எது வந்தாலும் வந்து ந கண்டிரக யக பவதி சக சதுரக. அப்புறம் திருப்பி நம்ம பழைய மாதிரி எடுத்துக்கணும். மாத்ருவத் பரதாரேஷு அப்படி எப்படி அவன் பிஹேவ் பண்றானோ அவன் வந்து ஜிதேந்திரியகளா இருக்கணும். இந்திரியங்களை வந்து அடக்கினவனா இருக்கணும், ஜிதேந்திரியகளா இருக்கணும். அப்புறம் எவன் வந்து மிச்சவங்களால பூஜிக்கப்படுகிறான், யக பூஜனீயக ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எவன் நடந்துக்கிறானோ அவன் நம்ம வந்து இவன் எப்படி பிஹேவ் பண்றானோ அதை பேஸ் பண்ணி ஹி இஸ் ஆல்சோ கெட்டிங் சம் ரெஸ்பெக்ட் இல்ல. சோ யக பூஜனீயக பவதி சக சதுரா. தன்னை பூஜிக்கிற மாதிரி நடந்துக்கிறான்னா என்ன அர்த்தம்? கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மாதிரி தானே. ஆமா 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 அப்படி எடுத்துக்கலாம் அத. ஓகே ஓகே ரைட். அடுத்தது வந்து கிம் துக்கம் அசந்தோஷः. ஓகே, கிம் துக்கம் இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. துக்கம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். துக்கம் அப்படின்னா இது எப்பவுமே சொல்வா, ஒரே நேரம் வந்து ஒரே சிச்சுவேஷன் வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷம்பா இன்னொருத்தர் துக்கம்னு சொல்வா இல்லையா? இப்ப வந்து மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பங்களாவாசிகளுக்கு சந்தோஷம். கிராமவாசிகள் மழைய நம்பி அந்த வயல்ல விதைச்சவனுக்கு கூட சந்தோஷம் தான். ஆனா இருக்க கூட இடம் இல்லாம இருக்கிறவனுக்கு அது துக்கம் தான் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த சந்தோஷங்கிறது வந்து என்ன சிச்சுவேஷனே ஆனாலும் இட் இஸ் நாட் த சேம் ஃபார் ஆல். ஸோ எல்லா சர்வே ஜீவாக துக்கம் அனுபவந்தி. எந்த ஜீவன் துக்கம் அனுபவிக்கல, எல்லா ஜீவனும் வந்து துக்கம் தான் அனுபவிக்கிறது. யாராவது உலகத்துல, அது எஸ்பெஷலி மனுஷன் கோபி அகம் சந்துஷ்டக இது வததிக்கும், யாராவது ஒருத்தர் நான் சந்தோஷமா இருக்கேன்னு உலகத்துல சொல்றானா? கிடையாது. ஓகேயா? இன்னும் சொல்ல போனா கம்பேர் பண்ணி பாக்குறதே மனுஷனோட வந்து அனிமல்ஸ் வந்து பெட்டரா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. மனுஷாகத்து அப்பி இந்த பிராணினாம் பிராணினகன்னு வரணும், பிராணினாம் எழுதியிருக்கேன். மனுஷா தப்பி பிராணினக சந்துஷ்டாக பவந்தி அப்படின்னு வரணும். 2-3 கிராமர் தப்பு இருக்கு. மனுஷா அப்பி பிராணினக சந்துஷ்டாக பவந்தி. ஃபாஸ்டா எழுதுறேன்னா அதுல தப்பு. சோ இந்த மனுஷனோட அனிமல்ஸே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ற. அப்படின்னா நம்ம துக்கம் இல்லாம இருக்கணும்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல துக்கம் இல்லாம இருக்கணும்னா எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் கலங்காம இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா. சோ எனக்கு இது வேணும்னு நினைக்க கூடாது. எது நமக்கு வேணுமோ அதை வந்து நமக்கு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற நமக்கு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கும். பேசிக்கலி பார்த்தா யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் அவன் தான் கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம வந்து ஈவன் அத சாந்தியும் போது 3 விதமான சாந்தி சொல்லுவோம் இல்லையா? இல்லையா? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் நினைக்கிறேன். சோ 3 விதமான சாந்தி வந்து மனுஷனுக்கு தேவையா இருக்கு. சோ அப்படின்னா இங்க கிம் துக்கம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அசந்தோஷகன்னு வந்திருக்கு. சந்தோஷம்னா அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மனசம்பந்தக சந்தோஷங்கிறது வேலை வெளியில இல்ல. நம்ம மனசு சம்பந்தப்பட்டதுதான். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சா சந்தோஷம், இல்ல துக்கமா இருக்கும்னு நினைக்கிறது அந்த சிச்சுவேஷன்ல அந்த மனசு எப்படி ஃபீல் பண்றதோ அது பேஸ் பண்ணிதான் இல்லையா? இப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து நித்ரா அவஸ்தையில இருக்கான்னா அப்ப வந்து அவன் சந்தோஷமா தான் இருக்கான். நித்ரான்னு கூட சொல்லக்கூடாது, இந்த சுஷுப்தின்னு சொல்லலாம். அந்த டீப் ஸ்லீப்னு சொல்ற ஒரு அவஸ்தை இருக்கு இல்லையா ஒரு மனுஷனுக்கும். அந்த டீப் ஸ்லீப்ல வந்து அவனுக்கு உலகத்துல என்ன நடக்கிறது ஏதுன்னு தெரியாது. அப்ப அவன் கிட்டத்தட்ட அந்த ஆத்மா இதோட ஒன்றி போறதே அவன் வந்து சந்தோஷமா தானே இருக்கான். அப்போ வந்து நம்ம வந்து ரியலா ஜாக்கிரத அவஸ்தையில மட்டும்தான் நமக்கு வந்து ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்னு டிஃபைன் பண்ணி அதை வந்து சுகம் துக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரியலி ஸ்பீக்கிங் அதான் நடக்கிறது. சோ நம்ம என்னத்த சுகம் அப்படின்னு சொல்றோம்? அனுகூல வேதனியம். அனுகூல வேதனம்னா அனுகூலத்தை அறிஞ்சிக்கிறோம். அனுகூலம்னா நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுல வந்து கன்சிடர் இட் அஸ் சுகம். அண்ட் பிரதிகூல வேதனியம், பிரதிகூலமா இருக்குன்னா அன்பேவரபிளா, தட் இஸ் இங்க எல்லாமே வந்து நம்ம சரீரத்துக்கு தான் எடுத்துக்கணும், ஆத்மாக்கு கிடையாது. நம்ம சரீரத்துக்கு மனசுக்கு பிரதிகூலமா இருந்தனா அதை வந்து நம்ம துக்கம் அப்படிங்கிறோம்.
ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரே விஷயம் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒருத்தருக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, சுக துக்க ரஹிதக, நம்ம சுகமும் இல்லாம துக்கமும் இல்லாதவனா இருக்கணும். அப்ப எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, பேசிக்கலி அந்த துஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். துஷ்டினா கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீலிங் ஆஃப் அந்த கண்டென்ட்னஸ் இருக்கணும். எனக்கு இது போதும், எனக்கு இது நல்லா இருக்கு, நான் என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா எனக்கு எது வந்திருக்கோ அது போதும். அஸ்யூமிங் வி டோன்ட் ஹேவ் சம்திங் ஆல்சோ, எது இருந்தாலும் போதும் எனக்கு ஹாப்பி அப்படிங்கிறதுனா திருப்தி. ஸோ அசந்தோஷங்கிறது என்னன்னா, திருப்தி விஹீனக தான் அசந்துஷ்டக பவதி. யார் அசந்துஷ்டக? who is not having that contentness. So ஒருத்தரோட கண்டென்ட்னஸ் தான் அந்த துஷ்டி அப்படின்னு சொல்ற அந்த பாவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒருத்தனுக்கு சுகம் ததாதி. மிச்ச விஷயங்கள் சுகம் கொடுக்கறது இல்ல. சோ அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், யக துஷ்டக சக சுகி பவதி. எவன் வந்து கண்டென்ட்டா இருக்கானோ ஆட்டோமேட்டிக்கா அவன் சுகி. சுகி பவதினா சுகமஸ்ய அஸ்தி சுகி. இன் பிரத்ய விவேகி தியாகி இந்த மாதிரி இதுவும் வந்து அந்த இன் பிரத்யத்துல வந்ததான். சோ யக துஷ்டக சக சுகி பவதி அப்படின்னு. ஓகே மேம், இங்க வந்து அனுகூல வேதனியம் பிரதிகூல வேதனியம் போட்டிருக்கேல்ல, அதுல வேதனியம்னா என்ன மேம்? வேதனா வித்து தாத்து. அதனாலதான் வேதனை கிடையாது, அறியப்படுவது. பிரதிகூலத்தினால அறியப்படுவது. அன்பேவரபிள் நம்ம நினைக்கிறது, அதுகூலம் நினைக்கிறது, நம்ம ஃபேவரபிள் நினைக்கிறது, அன்பேவரபிள் நினைக்கிறது. பேசிக்கலி புரியுது. ஓகே, எனக்கு சட்டுன்னு நம்ம தமிழோட கம்பேர் பண்ணி அதனாலதான் நம்ம விளக்கேட்டு இன்சிஸ்ட் பண்ணேன் அந்த இடத்துல. எனக்கு தெரியும் அதுதான், அது என்னமோ டக்குன்னு எழுதிட்டேன். அப்புறம் நினைச்சேன் இது டெஃபினட்டா டவுட் வர போகுது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு என்ன அதுவும் இந்த கான்டெக்ட்ல வந்து அதாவது சுகத்தினால வேதனை வருது, துக்கத்தை அப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் இல்ல நீங்க வேற மீனிங் சொன்னேன்ட்டு திருப்பி அதான் கேட்டேன். ஆமா, உண்மையாவே எனக்கு இது கரெக்டா தான் தோன்றது. இப்போ வந்து ஈவன் ஒரு கல்யாணமே வச்சுக்கலாமே, அந்த கல்யாணத்துல வந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்கா, சில அந்த நேரத்துல கூட சந்தோஷம் இல்லாம இருக்கா. அதுவும் இந்த காலத்துல ரொம்ப இல்லையா, அது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதே வந்து ஒருத்தரோட கல்யாணம் கூட அப்படி இருக்குங்கிறதே இருக்கு. கல்யாணம் தான் அல்டிமேட்டா சந்தோஷம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதுல கூட வந்து சோக கீதம் வாசின்னு இருக்கிறவங்க சண்டை போடுறவங்க இருக்கதான் இருப்பாங்க. சுகம்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லதான், மனச சம்பந்தப்பட்டதுதான். ரியலா வந்து அவுட்டர் இல்ல, சரீரத்துல இருக்கிற சரீரம் கூட இல்ல. இந்த அந்த காரணத்துல எஸ்பெஷலி இந்திரியத்துல அந்த மனகதான். அதுதான் அதுல வரும். மனகையேவ மனுஷியானாம் பந்த மோட்ச காரணம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொட்டேஷன் எங்க வரும் ஞாபகம் இல்ல எனக்கு. அடிக்கடி சொல்லுவா, எல்லா பெரியவாளும் சொல்லுவா ரெஃபர் பண்றதே. சோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே. அடுத்தது வந்து கிம் லாகவம் அதமதோ யாஞ்சா. ஓகே, கிம் லாகவம். லாகவம்னா லகோகோ பாவம் லாகவம், குரோகோ பாவம் கௌரவம். ஓகே, அப்ப கௌரவம்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிரஸ்டீஜ். ஓகே, இந்த கௌரவம்ங்கிறது சம்டைம் வந்து வெயிட்ங்கிற மீனிங் கொடுக்கும். லகுவோக பாவம்னா வெயிட்லெஸ்ங்கிற மீனிங் கொடுக்கும். ஆனா இந்த கான்டெக்ட்ல வந்து நம்ம தமிழ் கௌரவம் தான். கௌரவம் தான் என்ன அர்த்தம்? நம்ம பிரஸ்டீஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு ஒரு பேரு ஒரு மரியாதை. அப்ப லாகவனா சீப்பா இருந்து. ஓகே, எது வந்து நமக்கு அசிங்கம், ரொம்ப கீழான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்லயே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்ரார்த்தனம் சொல்லி ஒரு இடத்துல சொன்னார் அவரு. இங்க வந்து சரி, இப்போ அது கூட ஒழிஞ்சு போட்டோம். இங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் கிம் குருதா, இது பாருங்க அதோட ஆப்போசிட் இங்க வந்து பாருங்க. கிம் இதுக்கு முன்னாடி அன்னைக்கு படிச்சோம், கிம் குருதாயா மூலம் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். ஒரு குருதாயம்னா ஒரு பெரிய பெருந்தன்மைக்கு
பீஜம் எது அப்படின்னு பார்த்து ஏதத் அப்ரார்த்தனம் நாம அப்படின்னு படிச்சோம். யார்கிட்டயும் போய் இது வேணும்னு நம்ம கேட்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ கிட்டத்தட்ட இதோட ஆப்போசிட் மாதிரி அது வருது. குருதாயம் வந்து எது கிரேட்னு பார்த்தோம், இது எது சீப். பெரிய பெரிய விஷயம், இது சிறிய கேவலம். அதேதான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா, யார்கிட்டயும் கேட்க கூடாது அப்படின்னு. புனர்ஜென்ம பிரார்த்தனா மட்டும்தான் மனுஷன் ஒருத்த கேட்கணுமே தவிர வேற எதுவுமே கேட்க கூடாதுன்னு அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே தான் இருக்காரு. நிறைய மட்டும் நம்ம பார்த்தோம் எதுவும் கேட்க கூடாதுன்னு. இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் கேவலத்தையும் எப்படி கேவலம் போடுறதுன்னா எக்ஸ்ட்ராவா அதமக யாஞ்சா. இப்போ வேற வழியே இல்லைன்னா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு கீழானவன்கிட்ட போய் கேட்காத. கீழானவன்னா இங்க வந்து காஸ்ட் மீனிங் கிடையாது. இவ சொல்றது கீழானவன்னா குணத்துல ஹீனமானவன் தான், குணஹீனக தான், நீச்சக. எப்பவுமே நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நாட்டுல கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இங்க சொல்றது வந்து கீழானவன்னா குணத்தால கீழானவன், அந்த எப்படி சொல்ற நீச்ச புத்தி இருக்கிறவன், அவன் கிட்ட போய் கேட்க கூடாது, எந்த ஆனாலும் கேட்க கூடாது அப்படின்னாரு. சரி, அது இவர் சொல்றதே ரொம்ப அழகா சொன்னார். நீங்க போய் கேட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, ஏதோ ஒரு ஸ்லோகத்துல இருந்து கோட் பண்ண, ஒருத்தன் கேவலமான ஒரு ஆள்கிட்ட ஒரு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுதுன்னா, ஒரு மனுஷன் போய் கேட்கறான்னு வச்சு போவோம். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த முகபங்கனா மூஞ்சி மாறி போயிடும்னு சொல்லுவோம்ல. நீங்க வந்து எப்படி போய் இன்னொருத்த போய் கேட்கறதே உங்க ஃபேஸ் அப்படியே ஆயிடும் இல்லையா? முகபங்க இது ஏதோ ஸ்லோகத்துல இருந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்வரஹீனக, குரல் வந்து மெலிஞ்சு போன மாதிரி போயிடும், கேட்கறதே நடி கீழே எங்கேயோ போயிடும். அதுக்கப்புறம் காத்ரஸ்வேதக, காத்ரஸ்வேதகன்னா காத்திரம்னா சரீரம் அப்படின்னு அர்த்தம். சோ காத்ரஸ்வேதக அப்படின்னா அந்த பாடியில வந்து வேர்த்து கொட்டும். சோ அதுவும் எஸ்பெஷலி கீழான ஆள்கிட்ட ஒரு போய் நம்பி கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தத்துல கேட்டா கூட உங்களுக்கு இவ்வளவு ஷேம் இருக்காது. கீழானவன்கிட்ட கேட்டா இப்படி இருக்குமா அது. சோ அதமசிய யாச்சனம் மரண சதுருஷம் பவதி. இதோட செத்தே போய் தொலைச்சிடலாண்டா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? பீக்கா சொன்ன ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மூணு இதுவும் நிஜமாவே we can really feel நம்ம யார்ட்டையாவது போய் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன அப்போ வந்து கேட்கவே கூடாதா அப்படின்னா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? குரோஹோ சமீபம் வித்யா பிரார்த்தனா ஸ்ரேஷ்டா பவதி. ஸ்ரேஷ்டம்னு சோ என்னன்னா இப்படி போட்டலாம், வித்யா பிரார்த்தனம்னு போடலாம், ஸ்ரேஷ்டம் போட்டா. சோ குரு கிட்ட போயிட்டு வித்யா வேணும் அப்படின்னு கேக்குறது பத்தியெல்லாம் அந்த பிரார்த்தனை வந்து யாச்சனம் இஸ் குட் ஒன்லி, அது வேண்டாம்னு சொல்லல, அது ஸ்ரேஷ்ட பிரார்த்தனை தான். அப்ப கேட்க கூடாது இதுன்னு இன்னொருத்த போயிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு. அதுவும் வந்து எதுக்காக? சாதாரண ஒரு நல்லவன்ட்ட கூட பரவாயில்ல போடா போறது அப்படின்னு புரிஞ்சுப்பா, உன்னை இன்சல்ட் பண்ண மாட்டான் நீ பணம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஓகேயா? போய் ஒரு கீழானவன்ட்ட போய் மாட்டின்ட்டேன்னா நம்ம காலி, அடிமைதான் இல்லையா? அது மனத்தோட கூட கேவலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ. அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா, ஏன் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இது வந்து எனக்கு என்னமோ அவர் சொல்லலைன்னா கூட எனக்கு இந்த குச்சேலன் கதை ஞாபகம் வருது. இவர் வந்து குசேலன் வந்து ஆக்சுவலா ஒய்ஃப் போய் கேளுன்னு தான் அனுப்பிச்சு விடுறான் இல்லையா? குசேலன் வந்து அவர் கிருஷ்ணரை பார்த்தோன்னே அது கேட்க வாயே வரல, அது கேட்கவே மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார், அப்படியே வந்துருவார். சோ பகவான் சர்வம் தத்தவான் இது சிந்தனியம். நமக்கு எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருவான்னு வச்சுக்கலாம் மனசுல. நம்ம மனசோட நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் இருக்கணும். நமக்கு என்ன கொடுக்கணும்? இந்த பொறப்பு வந்துச்சு, எப்படி வந்து ஏதாவது ஒரு இது கூட சொல்லுவா, எல்லா ஜீவனுக்கும் ஏதோ அட்டி பிடிச்சி ஏதோ சாப்பாடு கீப்பாடு கிடைச்சிரும். ஏதோ ஒரு ரொம்ப ஏதோ ஒரு என்ன கணக்கு சொல்றதுன்னு தெரியல, சாப்பாடு இல்லாம செத்து போயினா ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து மினிமம் டு த மினிமம் தான் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல ஃபுட் கிடைச்சிரும் இல்லையா அப்படின்பா. சோ இதுக்கு வந்து அவர் வந்து அநாத நாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா
அது சொல்லிடுறாரு அவரு. சோ அநாதநாத யாரு? விஷ்ணு இருக்காரு. தீனானாம் பந்துகும் யாரு? பகவான் இருக்காரு. சோ போய் யார்கிட்டயும் போய் எதுவும் கேட்காம இருக்கிறது எப்பவுமே பெட்டர் இல்லையா? எதுக்கு நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு. கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப குட். அப்படியே கேட்கணும்னு சொன்னா கூட ஒரு நல்ல சத்மஷ் புருஷன்ட்ட போயிட்டு வேற வழி இல்லைன்னா அந்த ரெஃபர் பண்ணி இதனால கேட்கணுமே தவிர அதமன்ட்ட போய் ஒரு யாச்சனம் பண்றது வந்து மரணம். மரணாத்தபி அதிகமஸ்தி, அது ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இங்க ஆக்சுவலி அதமதஹனாக்க ஆக்சுவல் மீனிங் என்னன்னா? அதமத்தக அப்படிங்கிறது வந்து கீழே இல்ல ஆக்சுவலி. ஆமா, அதமன மூர்க்கக, கீழே நீச்சக. ஓகே. ஷஷ்டி விபக்தியில இருக்கு. அவன்கிட்ட போய் கேக்குறது, அந்த கெட்டவன்ட்ட போய் கீழானவன்ட்ட போய் கேக்குறது அப்படிங்கிறது யாஞ்சனா யாச்சனம் தான். யாஞ்சா இஸ் ஃபெமினைன் ஜெண்டர், யாச்சனம் அதே மீனிங் தான், இன்னொரு சினோனிம் அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. கேக்குறது தான். ஓகே ஓகே. அடுத்தது போலாமா? போலாம். கிம், ஒரு செகண்ட். கிம் ஜீவிதம் அனவத்தியம். கிம் ஜீவிதம், என் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் தான் வாழடா, கழுத குதிரை வாழறது, ஒரு ஓரறிவு இருக்கிறது, 2 அறிவு 3 அறிவு எல்லா அறிவு இருக்கிறது வாழறது. சர்வே ஜீவாக ஜீவந்தி ஏவ, வாழாம இருக்கிறது எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சு விட்டா வாழறதுன்னு அர்த்தமா? ஓகேயா? சோ பிராணினாம் அப்படி ஜீவனம் அஸ்தி. ஓகேயா? ஆனா பிராணிக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிராணிகள் வந்து அவங்க எப்படி அந்த இன்ஸ்டிங் பிஹேவ் சொல்றதோ அப்படிதான் பிஹேவ் பண்ணுவா. அவளோட நாலேஜ் வந்து அவ்வளவுதான், 5 அறிவு தான். மனுஷனுக்கு வந்து 6 அறிவு இருக்கு. சோ நம்ம சாஸ்திரத்திலயும் நமக்கு அதனால என்ன பண்ணிருக்கா, இப்படி நடந்தா ஸ்ரேயஸ் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்களும் நமக்கு போதனை பண்ணிருக்கா. அப்படிதான். சோ மனுஷஸ்ய பகவக விதயக பவந்தி, விதிஸ் சொல்லுவோம்ல, ரூல்ஸ். there are so many rules. சத்திய கதை, தர்மம் சர அப்படிலாம் சொல்றோம். இது சந்தியாவதனா பண்ணணும், இவாளுக்கு எல்லாம் சொல்றோம். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அனவத்தியம். அனவத்தியம்னா தோஷ ரஹிதம். தோஷ ரஹிதம்னா தோஷம் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? பாப ரஹிதம் ஆகும். ஓகே, பாபம் இல்லாம இருக்கும் நம்ம வாழ்க்கையில. சோ தோஷம் இல்லாம இருக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு வந்து மறந்து போய் கூட எந்த தோஷமும் நம்ம பண்ணக்கூடாது. தோஷ ரஹித ஜீவனம், தோஷம் இல்லாத வாழற அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ரேயோ மார்க்கம். எந்த தோஷமும் நம்ம பண்ணக்கூடாது. தெரிஞ்சு அதுக்கு வந்து எப்படி சொன்னது அவர், ஆக்சுவலா திருப்பி அதேதான். மானசீக வாச்சிக காரிய தோஷம். எந்த காரிய தோஷானி ந பவேயுஹு, எந்த மனுஷனுக்கு வந்து மனசாலையும் அந்த அவன் பேசுற வேர்ட்ஸாலையும் அப்படின்னா அவன் பண்ற காரியங்களாலையும் அட்லீஸ்ட் தெரியாம நம்ம பண்ணுவோம். டெஃபினட்டா அதுல டவுட்டே இல்லை. ஆனா இங்க தெரியாம கூட பண்ணக்கூடாதுங்கிற லாஜிக் தான். தெரிஞ்சாலும் பண்ணாம இருக்கணுங்கிறது நம்ம டெஃபினட்டா நிச்சயமா ஞாபகம் வச்சிடணும். சோ நம்ம என்ன வேலை பண்ணாலும் யானி அனவத்தியானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி. தோஷம் இல்லாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னவோ அந்த தோஷம் இல்லாத ஆக்டிவிட்டிஸ மட்டும் தான் நம்ம செய்யலாம். தோஷமா இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ யானி அனபட்சானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி ந இத்தராணி அப்படின்னா ந இத்தராணி மிச்ச ஆக்டிவிட்டிஸ வந்து இத்தரான்னா அதர்ஸ் நடத்துக்கணும். சோ அதர்ஸ வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதர்ஸ்னா என்ன அர்த்தம்? தோஷம் கொடுக்கறது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கணும். சோ நிஷ்பாப சுத்த கர்மாணி ஏவ கர்த்தவ்யானி. என்ன கர்மங்கள் பண்ணணும்? பாப ரஹிதானி சுத்த கர்மாணி. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் பண்ணணும். அப்படின்னா எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இவா சொல்லி இருக்கிறத படி பார்த்தா வேத விகித கர்ம ஏவ கர்த்தவ்யம். வேதத்துல என்ன சொல்லிருக்கோ அதுதான் நம்ம செய்யணும். அப்புறம் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாதா
பிதா குரு தெய்வம்லாம் சொல்லுவா இல்லையா நம்ம இதுல. சோ இவ சொல்றத கேட்டுட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் ராமரோட எக்ஸாம்பிள், ராமரோட ஜீவன். இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா தோஷம் இல்லாத தன்மைக்கு. அப்படின்னா ராமர் வந்து சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? அவர் தப்போ சந்தோஷமும் இல்ல துக்கமும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து அவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் வந்துட்டே தான் இருந்தது. ஈவன் அந்த நம்ம ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, தஸ்ய முகபாவம் சமமாசித் யதா ராஜ்யம் இது உக்த்வா ததனந்தரம் வனவாசம் இது அப்படி உக்த்வாபி தஸ்ய முக சலனம் நாசித் அப்படின்னு வந்தது. ரகுவம்சத்துல வந்தது. அது வேற பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ்ல வந்தது. கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபாரஸ்ட் லைஃப், அங்கேயும் போயிட்டு மிச்சவாளுக்கு பரோபகாரம் தான் பண்ணினார் அவர். அங்க போயிட்டு அந்த இருக்கிறதையும் வந்து இந்த ராட்சச அவளெல்லாம் ஒழிச்சு இந்த முனிவாஸ் வந்து யாகம் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா எப்படி பண்ணணுமோ பண்ண. அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இவ சூர்பனகாவே வந்து மோகம் பண்ணாம மோகிக்காம அந்த லேடிஸ் வீக்னஸ் எல்லாம் இல்லாம அவர் ரொம்ப ஏக பத்னி விரதம் அப்படிலாம் இருந்தார். சோ எப்படி வாழணும் அப்படிங்கிற படி ரூல்ஸ், ஆஸ் பர் த ரூல்ஸ் ஹி லிவ்ட் ஹிஸ் லைஃப். அதுதான் அங்க பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இந்த 5 இன்னைக்கு எவ்வளவு படிச்சோமோ அந்த 5 ஒரு வாட்டி சேர்த்து சொல்லுங்க. ஒரு இது பார்க்கலாம், சௌந்தர்ய லகரியோட பார்க்கலாம். ஓகே மேம். ஒரே நிமிஷம். கிம் கஹனம் சரிதம் கஹ சதுரஹ யோ ந கண்டிதஹ தேன கிம் துக்கம் அசந்தோஷஹ கிம் லாഘவம் அதமதோ யாஞ்சா கிம் ஜீவிதம் அனவத்யம். ஓகே, இது மட்டும் முடிச்சிருக்கோம்.